ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தடை தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்மெண்ட்டே வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக பயங்கர ஜாலியாக இருக்க போது. பிகாஸ் நம்ம வந்திருக்கிற இடம் அப்படி. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். அவங்கள தான் அந்த டீமை தான் நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு நீ இங்கே வந்ததுக்கு. இங்கே வந்த உடனே வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல வைபாக இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக ரொம்ப கேஷுவலாகவே இருக்குது. நார்மலே ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது சரி எப்படி கேட்க போகிறோம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். உங்களை பார்த்தாலே வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. அந்த வகையில் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜங்ஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோடைய ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மக்களுக்கு. அதாவது 1947 இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து தனுஷ், நான் ஒரு சினி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ தான் ஐ மெட் தீஸ் டூ கைஸ் அண்ட் அடிஷ்னலாக நம்ம கௌதம் இவனும் வந்து ஜாயின் பண்ணால். இது வந்து நம்ம எல்லோரும் ஒரு பேஷனேட் டுவர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் டைரக்ஷன் மெயினாக. சரி, ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும் போது நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டை பிஸ்னஸாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வி பிளான்ட் ஜங்ஷன். இது கரெக்டாக 10 months ஆகுது. we are doing lot of events now. அதாவது உங்க பேஷனை நீங்க இது பண்றதுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்துட்டு ஆமா, அது ஒரு மெயின் பாயிண்ட் தான். we sacrificed our இந்த டே ஜாப்லாம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஜங்ஷனுக்காக we started living அப்படி தான் சொல்லணும். இது ஒரு 10 months ஆகுது. லெட்ஸ் see. நான் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஆஸ்பைரிங் டுவர்ட்ஸ் டைரக்ஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு டேரக்டரான ஒரு இதுவாக நீங்கள் அடுத்த மீட்டிங் எடுக்கணும். அதுதான் எங்களோட நெக்ஸ்ட். கண்டிப்பா அந்த வகையில் உங்க டீம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஓகே, நான் ஒருத்தரோட தரேன், அவங்களே பேசுவாங்க. இவர் வந்து மிஸ்டர் கௌதம். ஹாய், நான் என்னோட நேம் கௌதம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடாடி, இவனுங்களெல்லாம் வச்சுட்டு பேசவும் முடியாது. இந்த ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்பயே ஆரம்பிச்சிருவானுங்க. இதான் டீம், எப்பயுமே இப்படி தான் கலகலன்னு தான் இருக்கும். எங்கள் ஆம்பிஷன் எல்லாமே வந்து டைரக்ஷன், ஆக்டிங் இதுதான். ஸோ இப்போதைக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸாக போயிட்டுருக்கோம். சூப்பராக போயிட்டுருக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாமே. எப்போயுமே ஃபன் 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 இது மட்டும்தான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஒர்க் அதை வந்து ஃபன்னாக பண்ணுறதுனால அந்த ஒர்க்குங்கிற அந்த ஒரு கஷ்டம் வந்து எங்கள் யாருக்குமே தெரியல, ப்ரெஷரே தெரியல. அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆமாம், கரெக்டு தான். வேலையே இல்லையா, அதான் நீ அப்படி தானே இருக்க. கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக்கிட்ட தரேன். தான் நம்ம டீமோட கிரியேட்டிவ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறான். ஹி இஸ் நன் அதர் தேன் விக்கி. வணக்கம் மக்களே. டேய், நீங்கள் பேசுறது பதிவாகாதுடா, அதனால தான் நானே கம்பெனி இருக்கேன். என்னோட பேர் விக்கி, எல்லாருமே என்ன விக்கி விஜய் டிவி விக்கி அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் விஜய் டிவியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருந்திருக்கேன். கலக்க போவதியார் சீசன் 9 ஃபைனலிஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸில் வந்து ஃபுல்லாக ராமரண்ணா, அமுதவன் அண்ணா எல்லாருக்குமே நான் தான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அண்ட் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து எதுக்காக நாங்கள் வந்து இந்த ஜங்ஷன் அப்படின்னு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கரியரில் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமா பண்ணுறது தான். ஸோ நான் வந்து 5 வருஷமாக வந்து அந்த மேடை அது மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு. ஸோ ஓகே, அடுத்த லெவல் போனதுக்காக சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கோம். நாங்கள் என்ன தான் வந்து இதை தாண்டி எங்கே போனாலுமே இவர் ஐடியில் இருந்தார், அவர் ஐடியில் இருக்கார், இவர் வந்து எங்கே இருந்தாருன்னு தெரில. ஸோ இவர் வந்து எடிட்டராக இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தது வந்து சினிமா தான். சினிமா தான் அவங்க எல்லாரையும் வந்து அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அது ஒன்றா டீமாக சேர்ந்து போகும்போது அது வேறு லெவலில் வெற்றியாக இருக்கும். இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, இதே மாதிரி நாங்கள் படம் பண்ணுவோம். அதோட ஆடியோ லான்ச்சே இதே மாதிரி. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். நாங்களும் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. சொல்லிட்டீங்க, இன்னும் வேறு எதாவது சொல்லணுமா? வேறு என்ன ஆக்சுவலாக வந்து நிறைய இருக்குது ப்ரோ. அப்புறம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, வேணாம் சும்மா சொன்னேன். ப்ராங்க். ஸோ என் பேர் ரோஹித். நான் வந்து ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி எப்படி தனுனா தெரியும் முடியும்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஈவெண்ட் டீமில் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் சேலரி இவர்கிட்ட தான் நான் வாங்கினேன். அப்போ 650 rupees. எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 650 rupees சொல்கிறாரு. இல்லை, அது அவர் கமிஷன் அடிச்சிட்டாருங்க. அவருக்கு அது அவ்வளோதான் சேலரி. அவர் வந்து சைடில், அதாவது இந்த ஆம்பியன்ஸ் நிற்கிறதுக்கு இப்போ அப்போ அந்த மாதிரி தான் வந்து நின்றார். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு 200 ரூபாய், எனக்கு 250 ரூபா அப்படின்னு கொடுப்பீங்க. டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ அப்பப்போ இவருக்கும் கொடுப்பேன். வாய்ஸ் கேட்ட மாதிரி
இது என்ன நிறைய கேட்டிருப்பீங்க அந்த ஜி ஸ்கொயர் கார்ட்டூன்ல கொடுப்பீங்க. கார்ட்டூன் வாய்ஸ் இவர் தான் கொடுப்பாருங்க. நான் வந்து இந்த சின்ன சின்ன பேஸ் வாய்ஸுக்கெலாம் நான் கொடுத்துருக்கேன். நான் அதுக்கான வாய்ஸ்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த நண்பன் படத்தை சொல்கிற மாதிரி சடனாக ஒரு நாள் கால் வந்துச்சு, நான் சென்னை வந்துட்டேன்டா வா மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் வந்து பார்த்தேன், சர்ப்ரைஸாக நான் ஈவெண்ட் டீம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பிச்சது ஒரு 9-10 மந்த்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. இந்த சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் நிறையா பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும், உங்களை இன்டர்வியூ எடுத்து அவனும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணுமா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அவங்கள வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம வரவேற்றலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க, அவங்க தான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களை பற்றி இண்டிவிஜுவலாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட பிளான் என்ன? நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை மூவி பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக தான் நீங்கள் போவீங்க. பட் நீங்கள் நிறைய பேர் இப்போ யோசிப்பாங்க நம்மளோட ட்ரீம் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் எடுத்தோடனே நான் மூவி பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களோட ஜேர்னி சொல்லுங்கள். கரெக்ட், எடுத்தோடனே மூவி பண்ணணும்னு நினச்சோம். பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணதுனால தான் இந்த ஈவெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு. அது அடுத்த எங்களோட ஸ்டெப்பு. அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோன்னா, நம்மளோட வெப் சீரிஸ்க்கான ஸ்கிரிப்டிங் நாங்கள் சைடில் பண்ணும்போது ஐடலாக இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸியாக இருக்குன்றதுக்காக இதை பண்ணுறோம். ஒரு 2 தமிழ் ஒரிஜினல் சாங்ஸ் நாங்கள் ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். சூப்பர். ஏதாவது ஒரு நல்ல ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம், விச் இஸ் இன் பைப்லைன். ஓகே, அதுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் அண்ணா. ஸோ நீங்கள் இப்போது உங்கள் டீம்லேயே வந்து நிறைய இன்டெலிஜென்ட்டான பீப்புள் இருக்கீங்க. ஸோ வாய்ஸ் ஓவர்ஸ் நிறைய பேரோட வாய்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் நம்ம டீமில் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்குற எல்லா வாய்ஸுமே நம்ம டீமில் பேசுவாங்க. எஸ்பெஷலி விக்கி அவன் கேபிஒய்ல பண்ணதுனால அது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து ரோஹித். நீங்கள் 2 பேரோட வாய்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டை இப்போ இந்த டைமில் நீங்கள் பாருங்கள். ஐ எம் ஹேண்டிங் ஓவர் டு விக்கி. ஓகே, விக்கி அண்ணா, நீங்கள் வந்து என்ன வாய்ஸ் உங்களோட ஃபேவரட் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் கால் வைக்கும் போது எந்த வாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணது? எதுவுமே இல்லை. முதல்ல தம்பி சொன்ன மாதிரி நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டான்ஸ் டீமில் போய் ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே. ஓகே, டான்ஸ் டீம்ல எப்படிலாம் சிங்கரா ஜாயின் பண்ண முடியும்? இல்லை அது டைம் நான் வந்து 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பைத்தியம் ஆகிடும், அமாவாசை வேற இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு டான்ஸ் டீம் போய் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கலாச்சி தான் மிமிக்ரிலாம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் விஜய் டிவியில் ஒரு ஆடியன்ஸாக போனேன் நான் ஃபஸ்ட்டு. ஓ சூப்பர். ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் சீசன் 5ஓட இது வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நம்மளாம் இங்கே போவோமா அப்படி யோசிச்சுட்டு தான் அப்புறம் ஆடியன்ஸாக போனேன். போயிட்டு நான் நம்ப மாட்டீங்க, நான் அன்றைக்கி ஒரு வருஷம் நினச்சேன் நான் ஆடியன்ஸ் நின்றுட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் அடுத்த வருஷம் சீசன் 7 ஏறிட்டேன். சூப்பர். ஆனால் ஒரு நாலேஜும் கிடையாது. இப்பயும் அப்படி தான் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் சீசன் 7 ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் எதுவுமே கிடையாது, எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜி தமிழில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரைனிங். நானும் என் ஃப்ரெண்டு விக்னேஷ் அரணி, அவர் தான் நமக்கு எல்லாமே. நான் அவர் தான் இன்ட்ரோ. அவர் ஒரு பெரிய ஆள், கேள்விப்பட்டோமே. அவர் பெரிய ஆளுன்றதை விட என்னை இன்ட்ரோ பண்ணது அவர் தான், அதை நான் மறக்கக்கூடாதுல்ல. ஸோ அவர் தான் வந்து என்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் சீசன் 9 போயிட்டு ஃபைனல் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் தோத்துட்டாலும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுதான் விஷயம். நம்மளோட வெற்றியை தவிர்த்து நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதில் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம் அப்படின்றதான பெரிய விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் கண்டிப்பாக. அனுபவம் வந்து யாருமே எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எத்தவனையெல்லாம் நம்ம போய் ஜெயிச்சிட முடியாது. இப்போ டக்குன்னு ஜெயிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம எப்படி ஜெயிச்சோன்றது நமக்கு தெரியாது, தள்ளி விட்ருவாங்க கீழே. அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய அவமானங்கள் எல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது தான். பட் ஆனால் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இப்பயும். பட் டே வில் கம் ஃபார் அஸ். ஸோ அந்த லெவல் நான் போனோட்டு தான் இப்போ நான் வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னோம். கமல் சார் மாதிரி புரியாத மாதிரி பேசிட்டு வச்சு ஒன்றுமே புரியாது. ஸோ நமக்கு எவர் கிரீன் எப்படின்னா எவ்வளோ என்ன பேசலாம் வாய்ஸ். ஓகே, தலைவரே இந்த பொண்ணு சூப்பராக இருக்கு. இது முதல்ல பொண்ணை எழுதி ஒட்டுக்க மூஞ்சில் அழகா இருக்கு. என்னோட அடுத்த படத்தில் நீ தான் ஹீரோயின். தேங்க்யூ ஸோ மச். சும்மா பேச்சுக்க சொன்னேன், எல்லாத்துக்குமே உனக்கு காமெடிங்க. சரியா? இந்த டீம் பேர் என்ன? தேர்ட் இடம் என்ன? 3ஆம் கண்டு. மக்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வாங்க. சரியா? பாத்தியா, சிம்பிளாக கலாச்சிட்டு இந்த வயசுல அவ்வளோ தான் பேச முடியும். இது பிடிக்கும். அப்புறம் இவர் ஒரு வாய்ஸ் பேசுறேன், நான் ஒரு வாய்ஸ். நான் மட்டுமே ஸ்கோர் பண்ணக்கூடாது. தம்பி பத்தி நானே அவரே சொல்லுவேன். நீங்க உங்களோட வாய்ஸ்.
நான் வந்து ஃபஸ்ட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் மிமிக்ரியில் தான் என்னோடய கேரியரே நான் ஆரம்பித்தேன். நான் இவருக்கு வந்து சேனல் சைடு போனார், நான் அப்படியே டெக்னிக்கல் சைடு நான் போயிட்டேன். எனக்கு வந்து நிறைய அஃப்கோர்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணால் தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். ரிஜெக்ஷன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ரிஜெக்ஷனில் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, சரி ஓகே அந்த சேனலில் வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் டெக்னீஷியனாக வர ஆரம்பித்தேன். ஜூனியர் எடிட்டர் எடிட்டிங் சைட்லேயும் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்படியே ஆட் ஏஜென்சி ஜாயின் பண்ணி அப்படியே டைரக்ஷன் சைட்லேயும் அப்படியே பண்ணி. பட் மிமிக்ரி அண்ட் டப்பிங் வந்து அது கூடவே பிறந்ததுன்ற மாதிரி எனக்கு அதை கூடவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு 16 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நல்லா எடிட்டில் போகணும்னு தெரியாமல் உள்ள பேசிட்டேன். தலைவர் வந்து இப்போ தேர்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதாவது வந்து நான் வந்து நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேரோட வந்து பேசியிருக்கேன். நான் இன்னும் நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ஐ இன்னைக்கு வராங்க சொல்லி சொன்னாங்க. நான் கூட கேட்டேன் என்ன அப்படியே சொல்லி என்ன ஒரு சேனல் அது, நிறைய கண்டென்ட் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தேர்ட் ஐ அப்படி சொல்லும் போது நம்ம நண்பர் மூன்றாவது கண் அப்படி சொல்லி சொன்னாங்க. எஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை இங்கே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி. சூப்பரா. பழைய ரஜினி ஒன்று பேசு. பழைய நீங்கள் பழைய ஆக்டர் ஏதாவது பேசுங்க. ஓகே, வேற என்ன வாய்ஸ் பேசுங்க? நீங்கள் கேட்குற விஜய் சேதுபதியா? விஜய் சேதுபதி நீங்கள் பேசுறீங்க, நான் பேசுகிறேன். விஜய் சேதுபதி இது ரொம்ப பெட்டர். அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தா விஜய் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு படத்தில் பேசாம கான்வர்சேஷன் எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வைங்க. விஜய் சேதுபதி நான் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணது இவர் தான். உண்மையிலே சொல்லணும், ஒரு நேச்சுரல் ஆக்டர்னு சொல்லலாம். இவர் ஒரு பார்ன் ஆக்டர், பிறந்ததுலேருந்து ஆக்டர்னு சொன்னேன். உங்கள் மைண்ட் செட்லாம் எப்படி போவோன்னு தெரியல. ஸோ என்னுடைய அடுத்த படத்தில் கண்டிப்பாக இவர் வில்லனாக நடிப்பாருன்னு நம்புகிறேன். அந்த படத்துலையாவது நான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நண்பா. விஜய் சேதுபதி பேசுங்க. நான் நிறைய பேர் நடித்து நான் பார்த்துருக்கேன். நான் இந்த மனுஷன் நடிக்கும் போது அப்படியே நான் வந்து வியந்து பார்த்துன்னு இருப்பேன். அவர் வந்து அப்படியே நச்சுன்னு இருப்பாப்புல. ஒரு சீன் கொடுத்தா கூட அந்த சீன் அப்படியே உள் வாங்கி போயிடுவாப்புல. என்ன ஒரு நாள் அப்படியே அந்த சீனுக்குள்ளே போய் அப்படியே வெளில போயிட்டாப்புல. அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மனுஷனோட நடிகர் ரொம்ப சந்தோஷம். இந்த மனுஷனோட மூலையில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க நம்ம சொல்ல முடியாது. பட் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்க. தம்பி தளபதி வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கேன், பார்த்து பேசுங்க. ஆனால் நான் சேது வாய்ஸ் பேசுகிறேன், அதை நீங்கள் பார்த்து பேசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர், வெரி குட். இப்போ சிக்னேச்சர்ல விடிவி கணேஷ் அப்படியே பேசுவான். கண்ணை மூடி கேளுங்க. விடிவி கணேஷ் சார் வந்து இந்த தமிழ் நம்ம சேனல். ஓகே. யாருமா நீங்களா? தேடை தமிழா? இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறீங்க. ஒருத்தர் என்னடா கேமரா எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான், ஒருத்தன் லைட்டை தூக்கின்னு வந்து வச்சுரு, லைட்டு வரலன்றான். சச் எ டேலண்டட் கிட்டுமா நீ. ஆமால் நீ ஆங்கர்ன்னு நான் பாரு, டக்குன்னு பார்க்க ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆர் மாதிரி இருக்கிற. உடனே இப்படி பண்ணுறீங்க. சும்மா மஜா பண்ண, காமெடி பண்ண, எல்லோரும் நல்லா இருங்க. தேங்க்யூ. ப்ராடக்ட் மைக் ஆன் பண்ணியா இல்லையா? இல்லடா, சம்டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இவ்வளோ தூரம் பேசி இதில் எதுவும் பதிவாக இருக்காது. ஐயோ ஓகே. ஆங்கரோட காமெடி இது. ஆங்கர் டச்சுன்னு அதை விடுங்க. நம்ம பேமெண்ட் பண்ணோம் பார்த்தா ஆங்கர் சூப்பராக பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்தமா வேற எந்த வாய்ஸ் நீங்கள் எது வாய்ஸ் கேட்டாலும் அவன் பேசுவாங்க. நாங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ், நம்மளுக்கு இப்போ கேட்ட வாய்ஸ், உங்களுக்கே பிடிச்ச வாய்ஸ் இது. சரி ஓகே, நான் சொல்கிறேன். நான் மோட்டு பட்டிலோட மோட்டு வாய்ஸ் மட்டும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. அடே சமோசா ரொம்ப பசியாக இருக்குடா, டே பத்துலோ பசி நேரத்தில் எனக்கு மூளை வேலை செய்ய தெரியாதா உனக்கு? அது வாய்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன், அதுதான் மோட்டு. வேறு எதாவது நீ ஒரு வாய்ஸ் டக்குன்னு ரேபிட் ஃபயர் எதனா கேளு, டக்குன்னு கேளுங்க. இந்த கௌதம் வாசுதேவ் வந்து நம்ம ஆங்கர் மான்சா பற்றி ஏதாவது சொன்னாங்க. இப்போ நான் சிம்புவை வந்துருக்கோம். நீ சிம்புவை வந்துட்டு ஓகே. ஆக்சுவலி சார் ஜிவிஎம் சார், ஆக்சுவலாக அந்த பொண்ணை பார்த்தோன்னு நமக்கு ஜெஸ்ஸி ஞாபகம் தான் சார் வருது. இவளை வச்சு ஒரு படம் பண்ணலாமா சார் நம்ம? யூனோ வாட் லைக் இது நான் சொல்லி ஆகணும். யூனோ த வே ஷீ இஸ் டூயிங் ஆங்கரிங், யூனோ அது ஒரு நல்லா இருக்குது. ஸோ மேபி யூனோ வி கேன் மேக் அ லுக் அட் இட். சார் ஜெஸ்ஸி சார் பால் மாடு சார். இவ்வளோ சொல்ல சார் கதை நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்க மட்டும் போனோம். ஒரு பால் மாடு, அது பேர் ஜெஸ்ஸி. ஆக்சுவலாக இவ்வளோ நினச்சிட்டு இருக்கானா, நான் இவ்வளோ காதலிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் அந்த மாட்டை தான் காதலிக்கிறேன். அங்கே ஒரு சாங் வைக்கிறேன் சார், என்னை நோக்கி பாயும் மாடு.
ஏய் போதும் இதோட மூடு. இது இது வந்து மேபி நேஷனல் டிஸ்கவரி சேனல் சார் நேஷனல் அபோட்டே வாங்க சார். அதான் நேஷனல் டிஸ்கவரி சேனல்ல நான் போடலாம். சார் அந்த பொண்ணை பார்த்தாலே டைலாக் சார் டைலாக் ஏதாவது சொல்லி கொடு சார், நான் பேசுகிறேன் சார். அவங்க பேசுற மாதிரி இந்த டயலாக் வந்து சொல்லு கொன்னு அப்படின்றாங்களே அண்ணா நீங்க வந்து சொல்லுங்க பொண்ணு அப்படின்றாங்களே அதே நம்ம கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடிட்ல போயிடுதோ மட்டும் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே அடுத்து அடுத்த வாய்ஸ் அடுத்து எந்த வாய்ஸ் வேணா கேளுங்க, உனக்கு பிடிச்ச வாய்ஸ் அவரு ஏதாவது வந்து நிழல்கள் ரவிலாம் பண்ணுவாரு, அவரை கேளுங்க. காயப்பட்ட சிங்கம். பார்த்திபன் வாய்ஸ். என்னடா இந்த பழைய அடியாளங்க நம்ப முடியல, சாப்பிட்டு தூங்குறானுங்க, என்னது வெண்ண திறந்த ஒரு நேரத்தில் தொன்னையை பிடுங்குறானுங்க. இந்த வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வருமானு தெரியல, அதனால அதெல்லாம் பேசுறதுக்கு அவர் இருக்காரு. அவர் அது மட்டும் தான் பேசுவார். ஆமா எஸ்ஜே சூர்யா வந்து படத்துல எப்படி பேசுவார், ரியாலிட்டியில் எப்படி பேசுவார். லவ்ன்றது வந்து ஒரு கமிட்மெண்ட் தாங்க. அது வந்து அந்த கமிட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். சரி அதுலேயே விஜயகாந்த் சார் வாய்ஸும் வரும். எதுக்காக சொல்கிறேன்னா அடுத்து இவன் கவுண்டர் போட தயாராக இருப்பான். ஏய் முட்டாள், அவங்க கேட்டுட்டு சூர்யா வாய்ஸ்ரா விஜயகாந்த் இல்ல. என்னாச்சு? மணி 7 ஆனால் இப்படித்தான். இது செகண்ட் ஸ்டேஜ். யார்தானாவது சரி ஓகே. வெற்றி இல்லடா மாறன் மூடு நீ சொல்லு. அடுத்து நீ விஜயகாந்த் சார். இப்போ விஜயகாந்த் தானே பேசுனாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆங்கர், இவங்க சீரியஸா ஆங்கர் தானா? மான்சா which country are you மான்சா from? இல்லடா மான்சா. மான்சா விட்டா சமோசான்றோம் போல இது. எம்ஆர் ராதாவா? பேசிடலாம். எம்ஆர் ராதாக்கு ஈக்குவலண்டா விவேக்கும், அந்த எம்ஆர் ராதா வெர்ஷன் ஆஃப் விவேக். இவர் எம்ஆர் ராதா பண்ணுவார், நான் விவேக் பண்ணுவேன். ஓகே. கிட்டத்தட்ட சிம்பிளா நான் என்ன பண்றேனோ இல்லையோ நீ நல்லா பண்ற. Dear ladies and ladies. என்னடா லேடிஸ் சொல்கிறோம் பார்க்குறீங்களா? எவன்டா எங்கள் ஜென்டல்மேன் மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒரு தண்ணியாவது குடிச்சியா நீ? ஐய் என்ன மூஞ்சது இவ்வளோ அழகாக இருக்கு. எந்த ஹோட்டலில் வேலை செய்கிற? என்னடா இவன் எல்லாத்துக்கும் சரிக்கிறா? ஐய் என் தம்பி வந்துருக்கான் பேசு. ஆடோ பாவி டேய் சிவா இங்க பாடுறா ஆக்கருடு ஒருத்தங்க வந்தாங்கடா, அவங்க அப்பா பார்த்தாலும் திரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவரு போடுறதெல்லாம் ஒக்க காமெடியா இருக்கு, ஆனா அது கூட சிரிக்கிறாங்கடா. ஓ மை காட் இதெல்லாம் கண்டென்ட் தான், தயவு செய்து ரத்த பாட்டு கதைக்க எனக்கு கிடைக்கிற பேசுறதா நான் பேச முடியும். வரட்டுமா? பாவம் பண்ணி வைக்கட்டும்னாலும் தப்பிச்சிட்டேன். ஓகே தேங்க்யூ, என்ஜாய் பண்ண பா. ரெடி நைஸா? அப்புறம் ரொம்ப நேரமா நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க 2 பேரும் ஏதாவது கேளுங்க. ஆனால் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி பற்றி. நான் விக்கி 2 பேருமே வந்து ஒரே டான்ஸ் டீமில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அவர் டான்ஸ் ஃபுல்லாக, நம்மளுக்கு டான்ஸ் வராது, பட் மைம் ஆக்டிங் இந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டீமில் ஜாயின் பண்ணதுமே மைமில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃப்ரீலான்சராக மைம் இது ஸ்டேஜ் ஷோக்கு வந்து வந்தது. ஸோ போக வந்து டீம் பிடிச்சி தனுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜங்ஷனில் வந்து பார்ட் ஆஃப் மெம்பர் ஆனேன். பட் ஃபஸ்ட்டு என்னோடய ஜேர்னி வந்து எப்படின்னா மைம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து. நான் விக்கி அப்புறம் எங்கள் ஒரு செட் ஆஃப் டான்ஸ் டீம் வந்து ரேடியோ மிர்ச்சி ஈவெண்ட்டில் வந்து ஓவரால் செகண்ட் ப்ரைஸே வந்து அடிச்சுட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த மைம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதிகமாகி நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் நானும் விக்கி எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகி 2 பேருமே அட் அ டயத்தில் வேலையை விட்டுட்டோம். ஒரே நாளில் வேலையை விட்டுட்டோம். எந்த ஒரு இன்கம் எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. வேலையை விட்டுட்டு பரவாயில்ல நம்ம தேடலாம்னு சொல்லி ஒரு 6 மாதம் ஒரு கூத்துப்பட்டில் போய் ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 பேருமே. அவர் மிமிக்ரி இதெல்லாம் வச்சு அவர் அடுத்த லைன் போனார். பட் எனக்கு வந்து இந்த ஆக்டிங் டைரக்ஷனுங்கிறப்ப நான் ரொம்ப தேட ஆரம்பித்தேன், கிடைக்கல. மறுபடியும் நான் என்னோடய ஐடி ஃபீல்டு மறுபடியும் சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன். போனதுக்கப்புறமும் அதான் சொல்லுவாங்களா, ஒருத்தங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து நம்மளை துரத்திக்கிட்டே வரும்ன்ட்டு. நான் மறுபடியும் ஐடி ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே இதை நம்ம கொஞ்ச நாள் ட்ராப் பண்ணலான்ட்டு இவங்கிட்ட இருந்தால் மறுபடியும் கால் வந்தது, வா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நீ வா அப்படின்ட்டு. மறுபடியும் ஜாயின் பண்ணி போயிட்டே தான் இருந்தோம். இதில் நான் அவனை ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னா இல்லை, பட் இது ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து சொல்கிறேன். போயிட்டே தான் இருந்தது. அகைன் மறுபடியும் ஒரு ட்ராப், என்னோடய கல்யாணம் அது இதுன்னு சொல்லி ஒரு ட்ராப் பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து காண்டாக்டே கிடையாது எனக்கு விக்கிக்கு. திடீர் டிசம்பர் 2023 அன்றைக்கி வந்து கால் பண்ணி நீ மைம் வந்து பண்ணுறியா, ஒரு க்ரூ வந்து ரெடி பண்ணி நீ வந்து மைம் வந்து பண்ணுறியா அப்படின்னா ஓகேடா நான் பண்ணுறேன். அதான் நான் தள்ளி போக வந்து என்னை வந்து உள்ளே இழுத்துறது
அந்த இதில் வந்து நல்லா இருந்தது. எது நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்களோ அது உங்களை லவ் பண்ணி அந்த அது job வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை அந்த அளவுக்கு லவ் பண்ணதுனால அது என்ன திரும்ப லவ் பண்ணி என்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த டீமுக்குள்ள நான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி பயங்கரமாக இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து விடக்கூடாது, எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அதில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. சூப்பர் அண்ணா. எங்களுக்காக இப்போ நீங்கள் மைண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னா எப்படி எங்களுக்காக நீங்கள் வந்து மைண்டில் இல்லை பண்ணலாம், பட் ஸ்டேஜ் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ண முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அதில் வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே ஒரு நல்ல எக்ஸ்பிரசிவாக பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து இதை பார்க்குறோம். கண்டிப்பா. அப்புறம் தனு அண்ணா, நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி பற்றி நீங்கள் டான்ஸர், உங்கள் ஃபேமிலியே டான்ஸர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலி தாத்தா சைடு வந்து, அதாவது எங்கள் அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி எல்லாருமே சினி ஃபீல்டு தான். ஒரு சைடு வந்து ஒரு ப்ரொடியூசர், இன்னொருத்தர் வந்து டான்ஸ் டைரக்டர். எம்ஜிஆர் சாங்ஸ்க்கே எங்கள் தாத்தா டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் பேர் சம்பத்குமார். ஸோ அதுலேருந்து வந்தது எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, இவங்க எல்லாருமே டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். இந்த சைடு எங்கள் அம்மா சைட்லேயும் எங்கள் மாமா சித்தி அவங்களும் டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். ஸோ நானும் டான்ஸில் வருவேன்றது தான் எல்லாருக்கும். பட் நம்ம பிளட்டில் இருக்கு இல்லையா டான்ஸு. ஸோ நான் கார்பரேட்லாம் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணேன், நிறையா ஃப்ளாஷ் மாப் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் கோரியோ அண்ட் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஒரு டைமில் நான் தனியாக டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சுருந்தேன். அந்த ஒரு பேஷன்லேருந்து அப்படியே டைரக்ஷன் ஆகணும்னு ஒரு ஆசை வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஷன் சொன்ன மாதிரி பண்ணுறதுனால எனக்கு நான் 16 இயர்ஸ் ஐடியில் இருந்தேன். நவ் ஐ ஹவ் டேக்கன் திஸ் பாத். ஸோ இனிமேல் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக. ஓகேண்ணா, நீங்கள் உங்களோட சக்ஸஸ், நீங்கள் என்ன மோட்டோ உங்களுக்கு இருக்கோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆன்டிஸ் நேம் ஆன்டிஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்? ஆன்டிக்ஸ்மா, ஆன்டிக்ஸ் பழம்பொருட்கள். நீ ஆன்டிஸ்லேயே இருக்காத. உங்களோட பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு பாருங்க, சத்தியமா சொல்றேங்க, இந்த பொண்ணு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்குங்க. பேர் என்ன? மான்சா. மான்சாவா? ஏய், நல்லா இருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ், சூப்பரா இருக்கும். நைனா, யூசுவலா கமல் சார் பேசுறதும் புரியாது, இப்போ நீ பேசுறதும் புரியலையம்மா. அரசியல்வாதியாச்சு அப்படிதான் இருக்கும்.